அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்றைக்கி நடந்துச்சுலப்பா, அந்த எக்ஸாமோட அனலைசஸ் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுதிட்டு வந்திருந்தாங்க. அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் கேட்கும்போது அவங்க என்ன மாதிரி கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, கொஸ்டின் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம்ப்பா. தமிழ் வச்சு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க நம்ம சிலபஸை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்மளை கிட்டத்தட்ட பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸ், சிட்டியில் வாழ்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போகிறவங்கலாம் வேலைக்கு போயிட்டு நைட் நேரத்தில் படிக்கிறாங்க. குழந்தைய பார்த்துக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க. குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு படிக்கிறாங்க. ஸ்கூல் புக்கு தான் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஸ்கூல் புக் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் புக்கையும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க ஸ்கூல் புக்கையும் தாண்டி அவுட் சோர்ஸில் போய் கொஸ்டின் எடுத்திருக்காங்கப்பா. தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் எங்கே இருந்தே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸே இல்லாத மாதிரி எடுத்திருக்காங்க. இவங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா, யாருமே 80+ போடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்க கொஸ்டின் எடுத்துருக்கிற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தோணுது. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் அவங்க கேட்டிருக்க ஒரு பொருள் பல சொற்கள் ப்ளஸ் கலை சொற்கள் இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு எதுக்கு அந்த இதை சொன்னாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ தமிழ் ஒரு பக்கம் இப்படி இருந்துச்சுன்னா, ப்ளஸ் ஜிஎஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே கூற்று காரணம் அப்படின்னு சொல்லியும், இல்லை நமக்கு பொருந்தாதது தவறானது அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் டைம் இழுக்கிற மாதிரி ஜிஎஸ் வச்சுட்டாங்க. அதை நம்ம படித்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் மேக்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தமிழையும் ஜிஎஸ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ஓரளவுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 1 or 2 கொஸ்டின் நமக்கு அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சுப்பா. ஓவராலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரோட விருப்பத்தையும் ஆசையும் புறக்கணித்ததாக தான் இந்த குரூப் 4 எக்ஸாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 கூட அந்த கொஸ்டின் பேப்பர் கூட பரவாயில்லையே, ஈஸி, நம்ம குரூப் 4 எழுதுறதுக்கு குரூப் 1 எழுதி நம்ம கிளியர் பண்ணி போயிடலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் அளவுக்கு இந்த குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படிங்கிறதான் இப்போ எல்லாரோட கருத்தாகவும் இருந்துச்சு. மாணவர்கள் எல்லாமே ரொம்ப வேதனையில் இருப்பீங்க. அதை எங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதுப்பா. இதை பேஸாக வச்சு இவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அடுத்து வர்ற குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண பார்ப்போம். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சிக்கு இது ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்மள மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது லைஃபுப்பா. அதனால் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதில் நீங்கள் ஸ்டன் ஆகி நின்றாதீங்க. அதை கடந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதை பார்த்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு அடுத்து உங்களை எப்படி குரூப் 2க்கு உங்களை க்ரோத் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய கொஸ்டின் டிகிரி லெவலில் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் உங்களுக்கு +2 எக்கனாமிக் புக்கு, அதாவது வணிகவியல் புக்குன்னு சொல்லுவாங்கல்லப்பா, அந்த புக்கில் இருந்து நிறையா கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. அதையுமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி எங்கேருந்து எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு ஓவரால் ஒரு வீடியோவாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் கொடுத்துருவோம். வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சி சைடு நமக்கு என்ன தகவல் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வட்டம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும்பா. அதனால் யாரும் அப்செட் ஆகாதீங்க. அடுத்ததை நோக்கி போகிறதுக்கான பாருங்கள். ஏன்னா அடுத்த பாதையை பார்க்கணும். ஒரே இதில் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் அந்த இடத்துலேயே நின்றோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி அப்படின்னு நிறைய நம்ம கமிட்மெண்ட்டில் இருப்போம். அதனால் மூவ் ஆன் பண்ணி வர பாருங்கள். இதையே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. தமிழ் இன்னுமே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம், அதை எந்த மாதிரி படிக்கலாம், எங்கேருந்து படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணி குரூப் 2க்கு உங்களுக்கு வீடியோவாக கொடுப்போம்ப்பா. இந்த குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.